அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடி ஜீன் டிரான்ஸ்ஃபர் முறையை பற்றி டைரக்ட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் முறையை பற்றி நம்ம கடைசி வகுப்பில் பார்த்துருந்தோம். குறிப்பாக வேதியியல் முறையில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஜீன் டிரான்ஸ்ஃபரில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் அல்லது என்னது நுண்புழை செலுத்தும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ இன்ஜெக்ஷன் அல்லது நுண்புழை செலுத்தும் முறை. இதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது என்பதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏ அதாவது ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னது உட்கருவுக்குள்ளே செலுத்துகிறோம். குறிப்பாக இங்கே நல்லா கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ்ட் செல் அப்படின்னு வச்சுக்கிங்க, அல்லது ஹோஸ்ட் ஆர்கனிசத்தினுடைய ஒரு செல் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஓகே, இந்த ஹோஸ்ட் ஆர்கனிசத்தினுடைய செல்லுடைய வெளி அமைப்புக்கு பேர் வந்து என்ன சொன்னார்னா, எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கணும்? பிளாஸ்மா மெம்பரேன் என்பது காணப்படணும். பிளாஸ்மா மெம்பரேன் என்பது காணப்படணும். அந்த பிளாஸ்மா மெம்பரேன் எதனால் ஆக்கப்பட்டு காணப்படுது? பாஸ்போலிப்பிட் பைலேயர், பாஸ்போலிப்பிட் இரட்டை அடுக்கு அமைப்பு, பாஸ்போலிப்பிட் பைலேயர் என்பது காணப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து எனது ஹோஸ்ட் செல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஆர்டிஎன்ஏ. ஓகே, ரீகாமினன்ட் டிஎன்ஏ. இப்போ நம்முடைய இலக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்ரெடி நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நம்ம ஏற்படுத்தி வச்சுருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அப்போ இதை எப்படி சார் இப்போ நம்ம இதில் செலுத்த போகிறோம் என்பதை பற்றி தான் என்னது நம்ம முழுமையாக பார்க்கணும். குறிப்பாக இதை செலுத்தினோம்னா தான் இந்த ஹோஸ்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இதனுடைய டிஎன்ஏ வந்து என்னது உள்ளே செல்லும். ஓகே, இல்லைனா உள்ளே செல்லாது. நம்முடைய பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஓகேவா? அப்போ அதற்கான ஒரு முறை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் மெத்தடில் மைக்ரோ இன்ஜெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபாரின் டிஎன்ஏவை நாம் இந்த ஹோஸ்ட் செல்லுடைய செல்லுக்குள்ளே என்னது நேரடியாகவே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் மைக்ரோமீட்டருக்கும் குறைவாக அமைப்பை இருக்கக்கூடிய, ஓகேவா, அதாவது டிஎன்ஏ ஒரு வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான். ஓகேவா? மைக்ரோமீட்டருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நீடில் யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த ஆர்டிஎன்ஏவை சக் பண்ணிவிட்டு அந்த ஊசியின் மூலயமாக நம்ம ஊசியின் வழியாக குறிப்பாக இந்த பாஸ்போலிப்பிட் பைலேயரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னது செலுத்திடுறோம். எதை செலுத்துவோம்? இந்த டிஎன்ஏவை செலுத்துவோம். என்ன சார் இதை இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்களா, இதுவும் அதே சைஸில் தானே சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆர்டிஎன்ஏ என்பது என்னது பாக்டீரியா மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ. இட் இஸ் அ டிஎன்ஏ என்பது இந்த செல்லை விட என்னது குறைவாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக இதை நான் வந்து என்னது பெருசாக போட்டிருக்கேன். அப்போ இதனுடைய உண்மையான அமைப்பு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த செல்லுக்கு மிகவும் என்னது அளவு குறைவானதாக தான் காணப்படும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? மைக்ரோமீட்டருக்கும் குறைவான அளவுள்ள ஒரு நீடில் வச்சு இதை சக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே, அதாவது ஹோஸ்ட் உயிரினத்தினுடைய செல்லுக்குள்ளே நம்ம எதை பண்ணிடுறோம்? இந்த ஆர்டிஎன்ஏவை ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணிடுறோம்? செலுத்திடுறோம். இதனால் என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்முடைய டிஎன்ஏ ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த தாவரத்திற்குள்ளே செல்லுது. தாவரத்துக்குள்ளே சென்றதுக்கப்புறம் என்ன இந்த ஆர்டிஎன்ஏ இங்கே காணப்படும். அதுக்கடுத்து இந்த ஹோஸ்டோட செல்லோடைய டிஎன்ஏ என்பது காணப்படும். ரெண்டுமே என்னது இன்டெகிரேட் ஆகும். நம்ம பிளாஸ்மிட் வெக்டர்னு எடுத்த உடனே அது என்னது செல்ஃப் இன்டெகிரேட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியது தான் நம்ம என்னது இன்டெகிரேட் பண்ணுவோம். மறுபடியும் என்னது சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் தான். சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னா என்னது டிஎன்ஏலிருந்து எம்ஆர்என்ஏவாக மாறுவது, எம்ஆர்என்ஏவிலிருந்து என்னவாக மாறுவது? புரதமாக மாறுவது, ஃபைனல் ப்ராடக்டாக மாறக்கூடிய தன்மையை எனது அது பெற்று காணப்படுவதாக இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா இது மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட். ஓகே, அதுக்கடுத்து மூன்றாவது முறை வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட். இங்கே எல்லா மெத்தடுடைய டைரக்ட் அப்ஜெக்டிவுமே என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ்போலிப்பிட் பைலேயரை கடந்து போகணும். ஏன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, டோர் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. டோர் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறப்பயே அந்த செல்லுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இது உள்ளே விடும். எல்லா பொருட்களையும் இந்த பாஸ்போலிப்பிட் பைலேயர் உள்ளே விடாது. ஓகே, அதை நாம் என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணிட்டு போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெவ்வேறான மெத்தட்ஸ். அதில் டைரக்ட் மெத்தடில் மூணாவது மெத்தட் வந்து எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின் இயக்கத்தை பயன்படுத்தி அந்த பாஸ்போலிப்பிட் பைலேயரில் நம்ம என்ன பண்ணுறோம்? துளைகளை நாம் உருவாக்குறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பாருங்கள். நாம் ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மைனூட் அளவில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை நம்ம எதில் செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி இதற்கான படம்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எதில் சார் இதை ஹோஸ்ட் செல் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த ஹோஸ்ட் செல்லில் நம்ம எதை சார் செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக குறைந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸை நம்ம செலுத்துகிறோம்.
எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஓகேவா, குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை நம்ம இதில் செலுத்துகிறோம். அப்படி நம்ம செலுத்துகிறப்ப என்ன சார் ஆகும்னா, இந்த பிளாஸ்மா மெம்பரைன் பகுதியில் இருக்கக்கூடிய ஓகேவா அந்த பிளாஸ்மா மெம்பரைன் பிணைப்புகள் எல்லாம் என்ன ஆகும்னா கொஞ்சம் தளர்த்தப்படும். தளர்த்தப்படுறதால என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு சிறு துளைகள் என்பது என்னது இங்கு உருவாக்கப்படுது. சிறு சிறு துளைகள் என்பது என்னது உருவாக்கப்படுது. இந்த துளைகளின் வாயிலாக, அதுதான் இங்கே ரெண்டாவது பாயிண்டாக சொல்லுங்கள், பிளாஸ்மா சவ்வுகளில் ஒரு தற்காலிகமாக ஒரு துளைகள் உருவாக்கப்படும். ஓகேவா, டைம் ஆக ஆக அந்த பாண்டிங்ஸ் என்னது மறுபடியும் கனெக்ட் ஆகும். ஓகேவா, அப்போ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கொடுக்கறதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, ஒரு டெம்பரவரி ரிலாக்ஸேஷன் நடக்குது. எதுக்குள்ளே, இந்த பாஸ்போலிபிட் பைலேயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி ரிலாக்ஸேஷன் நடக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னா, அங்கே சின்ன சின்ன துளைகள் என்பது உருவாக்கப்படுகின்றன. அந்த துளைகளின் ஊடாக வந்து நம்ம எதை செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆர்டிஎன்ஏவை செலுத்துகிறோம், ரீகாமினன்ட் டிஎன்ஏவை செலுத்துகிறோம். ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கொடுக்குறோம், பிளாஸ்மா மெம்பரைனில் சிறு சிறு துளைகள் என்பது உருவாக்கப்படுது. அந்த துளைகளின் வாயிலாக இந்த ஆர்டிஎன்ஏவை வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம செலுத்துகிறோம், ஆர்டிஎன்ஏவை நம்ம செலுத்துகிறோம். ஓகேவா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்முடைய இந்த ஆர்டிஎன்ஏ அல்லது அந்த ஹோஸ்ட் செல்லுக்காக நம்ம தயாரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஆர்டிஎன்ஏ எதுக்குள்ளே சென்றுடுது, இந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே சென்றுடுது, ரீகாமினன்ட் டிஎன்ஏ. ஓகேவா, இது மூன்றாவது முறை. ஓகே, அதுக்கடுத்து நான்காவது வந்து பாருங்கள், லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்மாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னது கேள்விகளில் என்னது கேட்கலாம். ஸோ லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன சார் அப்படின்றத நான் இங்கே பார்க்கணும். குறிப்பாக லிப்போசோம்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே அல்சோ, குறிப்பாக ஒரு செல் என்பது காணப்படுது. அந்த செல்லுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது உட்கரு என்பது காணப்படும். ஓகே, உட்கருக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சார் இருக்கும்னா, சிறு சிறு குமிழ் போன்ற பகுதிகள் என்பதெல்லாம் காணப்படும், வேக்கியோல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காற்று நுண்புழை மண்டல அமைப்புகள் அல்லது வாக்கியோல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிடம், ஓகேவா, வெற்றிடம் என்பது காணப்படுகிறது. ஆல்ரெடி தெரியும், அவுட் சைடு எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, பாஸ்போலிபிட் பைலேயர். அது உங்களுக்கு தெரியும், இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டே பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கும். நம்ம இங்கே இந்த பாஸ்போலிபிட் பைலேயரை கடக்கிறது தான் நம்முடைய டார்கெட்டே. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்னத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம், ஆர்டிஎன்ஏவை நம்ம இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். ஓகேவா, ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆர்டிஎன்ஏவை ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே ஆர்டிஎன்ஏவை நம்ம என்னது செலுத்த போகிறது கிடையாது. அப்போ அந்த ஆர்டிஎன்ஏக்கு வெளியில் நம்ம எந்த உரையை கொண்டு அதை மூட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிப்போசோம்களை கொண்டு என்ன பண்ண போகிறோம், மூட போகிறோம். லிப்போசோம்கள்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, they are none other than, they also is a phospholipids but artificially created for phospholipids. ஓகேவா, இதுவும் பாஸ்போலிபிட் தான். இதே மாதிரி ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் உருவாக்குறோம். அப்போ அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா லிப்போசோம்ஸ். லிப்போசோம்ஸ் ஆர் நன் அதர் தென் தே ஆர் ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிபிட் பைலேயர், பாஸ்போலிபிட் பைலேயர். அப்போ இதுவும் பாஸ்போலிபிட் பைலேயர், இதுவும் பாஸ்போலிபிட் பைலேயர். அப்போ இதோட இன்டகிரேஷனில் வரப்போ இந்த பிளான்ட் செல்லுடைய பாஸ்போலிபிட் பைலேயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணாது, இதுக்குள்ளே ஃபாரின் மெட்டீரியல் இருக்குன்னு என்பதை இது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணாது. அப்போ அவுட்டர் லேயரில் இங்கேயும் பாஸ்போலிபிட் தான் இருக்குது, இங்கேயும் பாஸ்போலிபிட் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, இது தன்னுடைய இனத்தை சார்ந்ததாக தான் என்ன நினைக்கும், அந்த டோர் ஆஃப் த செல், குறிப்பாக அந்த பாஸ்போலிபிட் பைலேயர் நினைக்கும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இதனோடு இன்டகிரேட் ஆகிடும். இன்டகிரேட் ஆகும் பொழுது இங்கே வந்து ஓப்பனிங் ஏற்பட்டுரும். அதனால் இந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னது ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், உள்ளே போயிட முடியும். ஓகேவா, உள்ளே சென்றிட முடியும். இதனால் என்ன சார் இங்கே நடக்குது, குறிப்பாக இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் எங்கே போகும்னா வேக்யூல் பகுதிக்குள்ளே தான் போகும், வெற்றிடத்துக்குள்ளே போகும். ஏன்னா அந்த பகுதியில் தான் எனது அதிகமான இடங்கள் என்பது எனது காணப்படும். ஓகேவா, அப்போ அந்த வெற்றிடத்துக்குள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னா என்னது, உங்களுக்கு இந்த ஆர்டிஎன்ஏவும் பிளான்ட்டோட டிஎன்ஏவும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒன்றாக இணைந்து கொள்ளும். ஒன்றாக இணைந்து அதுக்கப்புறம் ஆர்டிஎன்ஏ சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் மூலிமா அதே கான்செப்ட் தான். எந்த ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏலேருந்து என்னது புரோட்டீனாக எக்ஸ்பிரஸ் ஆகி புரோட்டீன்லேருந்து நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் என்ன செயலை செய்யணுமோ, குறிப்பாக நிறத்தை மாற்றணுமா, இல்லது ப்ரொடக்ஷனை அதிகரிக்கணுமா, இல்லை காய்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கணுமா, பழங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கணுமா, இல்லை அதிகமான உயரம் வளரணுமா, அப்போ அந்த டிஎன்ஏவுக்கு என்ன பண்பு கொடுக்கப்பட்டது அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கும். அப்போ இங்கே லிப்போசோமை கொண்டு ஜீன் டிரான்ஸ்ஃபரை செய்கிறோம். லிப்போசோம்னா என்னது? செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பாஸ்போலிப்பிட் இரட்டை அடுக்கு அமைப்பு. ஓகே, இந்த பாஸ்போலிப்பிட் இரட்டை அடுக்கு அமைப்பு ஆல்ரெடி எங்கே இருக்குது? எல்லா டிஎன்ஏ, உங்கள் டிஎன்ஏ, என்னோட டிஎன்ஏ, ஓகே, ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஒரு உயிரினத்தினுடைய செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்லினுடைய வெளியுறையாக இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரைன், அதாவது செல் சவ்வு, பிளாஸ்மா சவ்வு, அது எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா இந்த பாஸ்போலிப்பிட் என்ற இரட்டை அடுக்கு அமைப்பால் தான் எனது பாதுகாக்கப்படுகிறது. இதை செல்லினுடைய கதவு என்று நம்ம அழைப்போம். அப்போ அதை நம்ம எப்படி பைபாஸ் பண்ணிடலாம்? செயற்கையாக உருவாக்கின லிப்போசோம் போன்ற அமைப்புகள், குறிப்பாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாஸ்போலிப்பிட் போன்ற அமைப்புகளை கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம அதை பைபாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம உள்ள நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணிட முடியும்? செலுத்திட முடியும். ஸோ அதுதான் எனது லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இங்கே பார்த்தீங்கன்னாவே எனது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இது நம்ம செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா லிப்போசோம் ஆர்டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ன நடக்குது? லிப்போசோம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பாஸ்போலிப்பிட். அப்போ இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த பாஸ்போலிப்பிடுக்குள்ளே எதை செலுத்துகிறோம்? இந்த டிஎன்ஏவை ஆல்ரெடி செலுத்துகிறோம். அது டிஎன்ஏவை சுற்றி செயற்கையாக தயாரிக்கப்பட்ட லிப்போசோம், குறிப்பாக பாஸ்போ லிப்பிடுகளை லேயரை நம்ம வச்சுக்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு பேர் லிப்போலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டிஎன்ஏவை செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த பாஸ்போலிப்பிடுக்குள்ளே செலுத்தும் பொழுது அங்கே உருவாக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் லிப்போலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிப்போலெக்ஸ் என்ற அமைப்பு எது? இந்த செல்லினுடைய, குறிப்பாக இது ஃபுல்லாகவே ஹோஸ்ட் செல்லுடைய பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியுது? இதனால் உள்ளே சென்றிட முடியுது. உள்ளே சென்ற முடிந்த உடனே குறிப்பாக இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னது ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த பிளான்ட்டோடைய ஓன் டிஎன்ஏ என்பது இங்கே காணப்படும். அப்போ இந்த அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபைனலாக இன்டகிரேட் ஆகி எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபைனலாக இன்டகிரேட் ஆகி என்ன ஆகும்? எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர். லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த செயற்கையாக இருக்கக்கூடியதை வந்து செயற்கையாக உருவாக்கின அந்த அமைப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னது? லிப்போசோம்கள் என்று அழைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? செல்லுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது காணப்படுது. குறிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா எதனால் சார் இந்த முறையினுடைய அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் செல்லுக்குள்ளே அந்த நம்ம உருவாக்கின அந்த டிஎன்ஏ போன உடனே ஒரு சில அமிலகார அமைப்புகள் என்பது என்னது செல்லுக்குள்ளே காணப்படும். அதற்கென்று ஒரு பிஹெச் மதிப்பு என்பது இருக்கும். பிஹெச் மதிப்புனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 0லேருந்து நம்ம 7க்குள்ளே நம்ம என்னது அளந்து கொள்ளலாம். குறிப்பாக 0லேருந்து 14 வரை இருக்கக்கூடியது அமிலக்காரத்தன்மை என்பது. 7 என்பது தான் நடுநிலைத்தன்மை கொண்டது. 7லேருந்து 14 வரை இருக்கக்கூடியது காரத்தன்மை. 0லேருந்து 7 வரை இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னது அமிலத்தன்மை என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அமிலத்தன்மை காரத்தன்மை என்பது வந்து பார்த்திங்கன்னா என்னது மாறக்கூடாது. ஏன்னா டிஎன்ஏ வந்து என்னென்னு சொல்லுவோம்? நம்ம நியூக்ளிக் ஆசிட் என்று தான் நம்ம சொல்லுவோம். அமிலத்தன்மை என்பது தான் சொல்லுவோம். அதில் பாஸ்போரிக் ஆசிட் என்பது என்னது காணப்படுகிறது. அப்போ அதனுடைய பிஹெச் மதிப்பு மாறாமல் இருக்கணும். அந்த பிஹெச் மதிப்பு மாறாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மூலிமா நம்ம செஞ்சோம்னா அதனுடைய பிஹெச் மதிப்பு அல்லது அமிலக்காரத்தன்மையில் எந்த ஒரு மாற்றமும் என்னது இருக்காது. அப்போ அமிலக்காரத்தன்மை மாறுதல்களால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், பிற பாதிப்புகளிலிருந்து என்னது நம்ம இந்த லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் முறையை நம்ம என்னது பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ நம்ம செலுத்தக்கூடிய ஆர்டிஎன்ஏல இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே என்னது காணப்படும். அப்போ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது ஒன்று. பாதுகாப்பாக செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக காணப்படுது. குறிப்பாக லிப்போஃபெக்ஷன் என்ன சார் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, லிப்போஃபெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, செயற்கையாக உருவாக்கின அந்த லிப்போசோம்ஸையும் நம்ம அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம்? ஒன்றா நம்ம சேர்க்குறோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்னது லிப்போஃபெக்ஷன் அப்படின்னு என்னது அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஓகேவா? அதற்கு அடுத்த முறை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா பயோலிஸ்டிக் மெத்தட். ஆல்ரெடி நாம் வந்து என்னது நுண்புழை ஏற்றம் பற்றி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து மின்துளையாக்க முறையை பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீன் கன் மெத்தட், பயோலிஸ்டிக் மெத்தட் அல்லது ஜீன் கன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னால் ஊசி போன்ற அமைப்புகளின் மூலமாக கூட நம்ம என்னது ஜீன் டிரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ எப்படின்னா கன். ஓகேவா? கன்னா என்னென்னா சாதாரண ஒரு துப்பாக்கி மாதிரி தான். ஓகே, துப்பாக்கினா நம்ம பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய துப்பாக்கின்னு எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய என்னது அமைப்புகள். ஓகேவா? அப்போ இது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த ஜீன் கன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஜீன் கன்னில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயற்கையாக உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய ஆர்டிஎன்ஏவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துக்கிறோம். இதுதான் ஜீன் கன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதில் நம்ம செயற்கையாக உருவாக்கினா இந்த ஆர்டிஎன்ஏவை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் என்னது, ஹோஸ்ட் செல். ஓகே, அப்போ நமக்கு தேவை இதை தாண்டி உள்ளே போகணும், அதுதான் பாஸ்போலிபிட் பைலேயரை கிராஸ் பண்ணணும். ஓகே, அதை நம்ம என்னென்ன முறையிலாம் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஓகேவா, அப்போ இந்த பாஸ்போலிபிட் பைலேயரை என்ன பண்ணணும், இது கிராஸ் பண்ணி இந்த ஆர்டிஎன்ஏ என்பது என்னது உள்ளே போகணும். அதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட இந்த உபகரணத்துக்கு பேர் தான் என்னது, பார்ட்டிக்கல் கன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஜீன் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன் கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப ரொம்ப மிகவும் குறுகியதாக, மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகவும் குறைவான ஒரு அளவு முறையை கொண்டு இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த முறையை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை நாம் செலுத்தும் பொழுது இந்த ஆர்டிஎன்ஏ என்பது எங்கே, நேரடியாக எங்கு செல்லுது. இந்த முறைக்கு பேர் தான் என்னது, ஜீன் கன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டதில்ல, நிறைய ஆர்டிஎன்ஏக்களை நம்ம தயாரித்து வச்சுருப்போம். ஓகே, அதில் ஒரு சில இது சக்ஸஸ் ஆகலாம், ஒரு சில இது சக்ஸஸ் ஆகாமலும் போகலாம். ஓகே, ஒரு 1000 செல்களை நம்ம செலுத்துகிறோம், ஆர்டிஎன்ஏவை செலுத்துகிறோம்னா அதில் 2, 3, 4 அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இது என்னது செலுத்தலாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவும் செலுத்தலாம். ஓகேவா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸிவ்னஸ். ஓகேவா, அப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஜீன் கன் இருக்குது. ஜீன் கன்னை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம தாக்கும் பொழுது என்ன சார் நடக்குது அப்படின்னா, இந்த செல்களுக்குள்ளே இங்கே நிறைய செல்கள் பிளான்ட் செல்லில் வைக்கிறோம். ஒரு சில செல்கள் ஊடாக செல்லும், ஒரு செல்களுக்கு ஊடாக செல்லாது. அப்போ எதுக்குள்ளெல்லாம் சென்று இருக்கோ அதுதான் என்னது, நம்முடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். குறிப்பாக இதை நம்ம எப்படி சார் அப்படியே ஆர்டிஎன்ஏவை அப்படியே நேரடியாக செலுத்திடுவோமா சார்? ஏன் சார் அப்படி நேரடியாக செலுத்தினா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்லாம் உடையாதா சார்? கண்டிப்பாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த பாண்டிங்ஸ் எல்லாத்தையும், ஆர்டிஎன்ஏவுடைய பாண்டிங்ஸை எதையும் சேதப்படுத்த அளவுக்கு அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை போடுறோம். காமனாக அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை நம்ம எதை வச்சு சார் நம்ம போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, தங்க துகள்கள், கோல்டு பார்ட்டிகல்ஸை வச்சு என்னது இதை நம்ம கோட்டிங் போட்டுடுறோம், பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, இந்த கோல்டு பார்ட்டிகல்ஸை வச்சு ஒரு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீன் கன்னை வச்சு நம்ம தாக்கும் பொழுது இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டுக்குள்ளே பாஸ்போலிபிட் பைலேயரை ஈஸியாக அது கடந்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா என்னது, மிக அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த மெத்தடையும் என்னது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜீன் கன்னில் பயன்படுத்தக்கூடிய அந்த உலோகங்கள் எது, ஜீன் கன்னில் பயன்படுத்தக்கூடிய அந்த உலோக கவரிங், மெட்டல் கவரிங் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த கோல்டு கவரிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் குறிப்பாக இந்த பார்ட்டிகளோட சைஸ் எப்படி இருக்கணும்னா 1 to 3 மைக்ரோமீட்டருக்கு குறைவாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் கோல்டு பார்ட்டிகளும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லை டங்ஸ்டன் பார்ட்டிகளும் என்னது பயன்படுத்தி கொள்ளலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதனுடைய அளவு என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக பார்த்துக்குங்க. 1 to 3 மைக்ரோமீட்டர் என்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்கள் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னது, ஜீன் கன்குள்ளே செலுத்திடுறோம். 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட் என்ன பண்ணுறோம்னா, ஒரு கல்ச்சர் மீடியத்தில் ஹோஸ்ட் செல்ஸை வச்சுக்கிறோம். அப்போ ஜீன் கன் ஒரு கல்ச்சரில் ஹோஸ்ட் செல் பம்பார்ட் பண்ணுறப்ப மல்டிபிள் ஆர்டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ விச் ஹேஸ் பின் கோட்டட் பை டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ் ஆர் கோல்டன் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, போய் நேராக ஹோஸ்ட் செல்லுக்கு மேலே என்னது இன்ஜெக்ட் ஆகுது. அப்போ இன்ஜெக்ட் ஆகிறப்ப அது செல்லுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ ஆர்டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னது செல்லுக்குள்ளே போகுது. செல்லுக்குள்ளே போன உடனே அப்போ அந்த ஆர்டிஎன்ஏ மறுபடியும் அதனுடைய ஓன் ப்ராசஸ். ஓகே, சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப், டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு வாட், புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் ப்ராபபிலிட்டியை வச்சு என்னது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. குறிப்பாக ஒருவித்தலை தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த மாதிரியான இந்த ஜீன் கன்னை வச்சு நம்ம செலுத்தக்கூடிய அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்னது மிகவும் பயன் தரக்கூடியதாக என்னது காணப்படும். இப்போ நம்ம வெக்டர் அல்லாத முறைகளை பற்றி என்னது நம்ம முழுமையாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஓகே, அப்போ வெக்டர் இருக்கக்கூடிய முறைகள் என்னென்ன சார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். வெக்டர்னு வச்சுக்கிட்டோம்னாவே அங்கே என்ன தான் வரும், நமக்கு பிளாஸ்மீடுகள் என்பது தான் வரும். ஓகேவா, பிளாஸ்மீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு பாக்டீரியாக்களை வச்சு தான் வரும். இதில் பாக்டீரியாக்களை மட்டும்தான் சார் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியாக்களை மட்டும் இல்லை, ஒரு சில வகையான ஈஸ்ட்டுகளையும் நம்ம என்னது பயன்படுத்துகிறோம். அப்போ பாக்டீரியாவை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வெக்டர் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் அசோசியேட்டட் குரோமோசோம் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஈஸ்ட்டை வச்சு நம்ம பயன்படுத்துகிறப்ப ஈஸ்ட் அசோசியேட்டட் குரோமோசோமல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னது நாம் சொல்லுவோம். ஓகே, நமக்கு பாக்டீரியல் மெத்தடை வச்சு பார்த்தோம்னா நம்ம பிளாஸ்மிட் டிஎன்ஏவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஜீன் டிரான்ஸ்ஃபர் விச் அக்கர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வெக்டர், இதுதான் முக்கியம். இது வந்து இன்டைரக்ட் மெத்தட்.
ஓகே, ஒரு வெக்டரை வச்சு நம்ம போடுறது வந்து இன்டைரக்ட் மெத்தட். டைரெக்டாகவே ஜீனை வச்சு நம்ம தாக்குறது வந்து பார்த்திங்கன்னா என்னது டைரக்ட் மெத்தட் அப்படின்றத நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு கடத்தியின் உதவியை கொண்டு தான் என்ன பண்ணுறோம், அந்த ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உயிரினத்துக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். அப்போ இதை பார்த்துக்கணும். இது வந்து என்னது ஒரு மறைமுக முறை அல்லது இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். குறிப்பாக ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸில் என்ன இருக்குது, டிஐ பிளாஸ்மிட் இருக்குது, அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிபிஆர் 322 போன்ற அந்த பிளாஸ்மிடுகளையும் எங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இந்த இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம என்னது பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அக்ரோபாக்டீரியம் டியூபிவேஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கால் டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. இதில் தாவரங்களில் அதனுடைய வேர்பகுதிகளில் எனது தாக்கக்கூடிய தன்மையையும் எது பெற்று காணப்படுதுன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் பயன்படுது. அதனால தான் பிடி காட்டன்லேயே இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் மீடியேட்டட் டிஐ பிளாஸ்மிடை வந்து என்னது பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம முழுமையாகவே பார்க்கலாம். அப்போ வெக்டர்ஸ் அப்படின்பது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஒரு வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த வெக்டருக்கு வந்து இந்த என்னென்ன பண்புகள் இருக்கும் என்பதை பற்றி நம்ம முன்ன பார்த்தோம். குறிப்பாக இதில் நம்ம என்ன சார் பார்க்குறோம்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் எடுத்துக்கிட்டாவே டிஐ பிளாஸ்மிட், அந்த டிஐ பிளாஸ்மினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை பற்றி என்னது நம்ம முழுமையாக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இதிலையும் நம்ம என்னது ஒரு முறை பார்த்துக்கொள்வோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஐ பிளாஸ்மிட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். குறிப்பாக புற்றுநோய் கட்டிகளை போன்று அமைப்புகளை தூண்டக்கூடியதாக இருக்குது. அப்போ தாவரத்துக்கும் இதுக்கும் வந்து என்னது ஒரு இன்ட்ராக்ஷன் என்பது என்னது இருந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ கட்டிகளை போன்றவற்றை, அதாவது ஒரு செல்லை பல செல்களாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை எதற்கு காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த டிஐ பிளாஸ்மிடுக்கு என்னது காணப்படுது, அந்த ஜீன் அதில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னது டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ ரீஜியன் என்பது காணப்படுது என்பதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்போ டிடிஎன்ஏ என்ற பகுதி என்னது இதில் காணப்படுது. அந்த பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு வேண்டிய விருப்ப ஜீன்களை நம்ம அதில் தான் என்னது செலுத்தி அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு வெட்டி டிஎன்ஏ லைகேஸ் என்சைமை வச்சு அதை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வேண்டிய ஜீன்களை இந்த டிஐ பிளாஸ்மிடோட என்ன பண்ணுவோம், ஓட்டுவோம். அப்போ ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம்னா இதை வந்து பல்வேறு முறைகள் ஜீன் டிரான்ஸ்ஃபர் முறையில் என்னது இதை பயன்படுத்துகிறோம். அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஐ பிளாஸ்மிடை நம்ம அக்ரோபாக்டீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஐ பிளாஸ்மிடை வச்சிருக்கக்கூடிய இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்களினுடைய இயற்கையான மரபணு பொறியாளர் என்று எது அழைக்கப்படுகிறதுனா இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் வகை வந்து பார்த்தீங்கன்னா என்னது அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி இதை நான் சொல்லியாச்சு உங்களுக்கு. ஓகேவா, பிளான்ட்டுக்கும் இந்த தாவரத்துக்கும் அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸுக்கு என்ன ஒரு லிங்கேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதை தாக்கி என்னது கிரவுண்ட் கால் டிசீஸ், குறிப்பாக கட்டிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நோயை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த டிஐ பிளாஸ்மிட். ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஓகேவா, பிடி காட்டனில் என்னது இதை நம்ம பயன்படுத்துவோம், பின்னால் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதில் மார்க்கர்ஸ் இருக்கா சார், அந்த மார்க்கர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இதுலேயும் என்ன காணப்படுகிறது, மார்க்கர் என்பது என்னது காணப்படுகின்றது. ஓகேவா, இதை பற்றி நம்ம பிடி காட்டனில் ஃபுல்லாகவே பார்ப்போம். கிரை புரோட்டீனை நம்ம இந்த பிளாஸ்மிடுக்குள்ளே இணைச்சு அந்த பிளாஸ்மிடு இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ்குள்ளே நம்ம உள்ளே செலுத்துவோம். ஓகேவா, அதை பற்றி எல்லாமே நம்ம பிடி காட்டனில் இன்னும் நம்ம முழுமையாகவே நம்ம பார்ப்போம். அப்போ அதனுடைய பொறியியல் செயல்பாட்டில் எதை பயன்படுத்தும், இந்த டிஐ பிளாஸ்மிடை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கர் இருக்கா சார். மார்க்கர் என்பது எதுக்கு, ஒரு தாவரத்துக்குள்ளே ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கலாம், இன்னொரு தாவரத்துக்குள்ளே ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கலாம். அப்போ எதுக்குள்ளே ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மார்க்கர்ஸ்லாம் நமக்கு பயன்படுது என்பதை பிபிஆர் 322 நம்ம சொல்லியிருந்தோம். பிபிஆர் 322 வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் போன்ற ஜீன்களை தான் மார்க்கர்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, அப்போ இது இந்த செல்லுக்குள்ளே இது போயிடுச்சு, இந்த குறிப்பிட்ட ஆர்டிஎன்ஏ போயிடுச்சு, இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மார்க்கர் இதில் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கானாமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். கானாமைசின் என்பது ஒரு ஆன்டிபயாட்டிக். ஓகேவா, கானாமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகே, அதில் எப்படி டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்னு சொன்னோமோ அதே மாதிரி டிஐ பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய மார்க்கர் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கானாமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் என்பது என்னது காணப்படுது. ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகே, கானாமைசின் என்பது என்னது ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் தான். அப்போ என்ன பண்ணலாம், ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஒரு உயிரினத்துக்குள்ளே இந்த ஆர்டிஎன்ஏவை எடுத்துக்கொண்டது என்றால் அப்போ அந்த ஆர்டிஎன்ஏ என்னது அதுலேயும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்குது. அப்போ அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல கானாமைசின் என்ற பொருளுக்கு எதிர்ப்புத்தன்மையை எது கொடுத்துரும், எந்த உயிரினம் அந்த ஆர்டிஎன்ஏவை எடுத்துக்கொண்டதோ அதுக்கு கொடுத்துரும். இப்போ நான் வந்து ஒரு ஹோஸ்ட் செல்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஆர்டிஎன்ஏ இருக்குது, அந்த ஆர்டிஎன்ஏனா வேறு எதுவும் இல்லை, இந்த டிஐ பிளாஸ்மிட்
வச்சிருக்கக்கூடிய ஆர்டிஎன்ஏ. அப்போ அது எனக்குள்ளே செலுத்தின உடனே நான் என்னோட உடம்பு வந்து எதுக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுத்துரும்? கானாமைசின் என்ற ஒரு பொருளுக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுத்துரும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கானாமைசினை நீங்கள் என் மேலே கொடுத்தாலும் நான் இறந்து போக மாட்டேன். கானாமைசின் என்ற பொருளுக்கு இறந்து போக மாட்டேன். ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கர் வந்து என்ன மார்க்கர்ன்றது நீங்கள் ஈஸியாக என்னது ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னமைசின், கானாமைசின் என்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு எதிர்ப்புத்தன்மையை தரக்கூடியதாக என்னது இது காணப்படுது. ஓகே, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் இது பயன்படுது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட் தான். ஓகே, கட்டிகளை உருவாக்கக்கூடிய தன்மை என்பது என்னது அதில் காணப்படுது. அதில் இன்னொரு டிடிஎன்ஏ பகுதி தான் இதில் என்ன பண்ணுவோம்னா இருந்தது. ஏன்னா டிடிஎன்ஏ பகுதியில் டியூமர் இன்டியூசிங் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, கட்டிகளை உருவாக்கக்கூடிய பண்ணணும், அது நமக்கு தேவையில்லை இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பகுதியில் தான் எதை சேர்த்துருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான விருப்ப ஜீன்களை நம்ம செலுத்துருவோம். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம செலுத்திடுவோம். நீங்கள் பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்டையர் பிளாஸ்மிட் அப்படியே நம்ம போட்டுற மாட்டோம். ஒரு சில தீமை கொடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டதாகவும் அது காணப்படும். அப்போ அந்த ரீஜியனை நம்ம எடுத்துகிட்டு அந்த பகுதியில் நம்ம என்னது நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சேர்த்து ஆர்டிஎன்ஏவை உருவாக்குவோம். இதில் இந்த டிஐ பிளாஸ்மிட்டில் உருவாக்குவோம். ஓகேவா? இந்த பிடி காட்டனை படிக்கிறப்போ உங்களுக்கு அதை முழுமையாகவே என்னது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஓகேவா? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரங்களுக்கு இந்த டிஐ பிளாஸ்மிடை கொண்டு நம்ம நடத்தக்கூடிய அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் என்பது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இருவித்தலை தாவரங்களுக்கு என்னது இது சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிடிஎன்ஏ என்ற பகுதியில் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்துருப்போம். அப்போ குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து பிளாஸ்மிட் டிஎன்ஏனா இதில் டிடிஎன்ஏ என்ற பகுதி, எந்த பிளாஸ்மிட் டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் டிடிஎன்ஏ பகுதி இருக்குது, டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ பகுதின்னு இருக்குது. அதில் வந்து ஆன்கு ஜீன் என்ற பகுதி எல்லாம் காணப்படும். அந்த ஆன்கு ஜீன் என்ற பகுதியெல்லாம் என்னது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னது ஆன்கு ஜீன் என்ற பகுதி தான் என்னது உங்களுக்கு அந்த புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு நம்ம ஒரு சில பகுதியை கட்டுப்படுத்தி எடுத்துட்டு குறிப்பாக கட்டிகளை தூண்டக்கூடிய பகுதியை எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீனை வந்து புதிய ஜீன்களை நம்ம என்னது அதில் செலுத்திடலாம். புதிய ஜீன்களை என்ன பண்ணிட முடியும், செலுத்திட முடியும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது ஆர்டிஎன்ஏ. ஏன்னா நமக்கு தேவையான பண்பையும் இதில் செலுத்தியிருக்கோம் இந்த டிஐ பிளாஸ்மிட்குள்ள. அப்போ இந்த டிடிஎன்ஏ பகுதி கொண்டு இந்த பிளாஸ்மிட் உருவாக்கணும்னு இது ஆர்டிஎன்ஏவாக மாறுது. இந்த ஆர்டிஎன்ஏவை தான் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்ம எப்படி செலுத்தணும் என்பது இப்போ கடந்த ஒரு 2 வகுப்புகளாகவே நம்ம அதை பார்த்துக்கிட்டு வரோம். என்னென்ன மெத்தட், டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடான்னு. அப்போ இந்த டிஐ பிளாஸ்மிட்டை கொண்டு நம்ம ஆர்டிஎன்ஏவாக நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓம்பு உயிரி குறிப்பாக ஹோஸ்ட் செல்லினுடைய டிஎன்ஏவோடு முழுமையாக என்னது இணைந்து கொள்ளக்கூடிய சாத்திய கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது. அப்போ அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு பண்பு எது பெற்று காணப்படுதுன்னு கேட்டால் இந்த டிடிஎன்ஏ, அதாவது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் என்பது என்னது பெற்று காணப்படுகிறது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஏதாவது ஒரு காயமடைந்த பகுதிகளில் கூட நீங்கள் வந்து ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்துக்கு ஏதாவது ஒரு பகுதிகளில் காயங்கள் அடைந்து அதாவது கீறல்கள் அடைந்த பகுதியாக காணப்பட்டாலும் அங்கும் என்ன காணப்படும், ஜீன்கள் என்பது காணப்படும். அப்போ அந்த பகுதியில் நம்ம வைத்தால் கூட இந்த டிடிஎன்ஏவை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பை கொண்டதாக எது காணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த ஆர்டிஎன்ஏ மீன்ஸ் என்னது ரீகாமினன்ட் டிஎன்ஏ. சார் டிடிஎன்ஏன்னு சொல்கிறீங்க ஆர்டிஎன்ஏன்னு சொல்கிறீங்கன்னு குழம்பிக்க தேவையில்லை. ஆர்டிஎன்ஏனா ரீகாமினன்ட் டிஎன்ஏ என்டையர் செட்டப்பை குறிக்கக்கூடியது. டிடிஎன்ஏனா என்ன சார் அப்படின்னா இந்த டிஐ பிளாஸ்மிட், இது என்டையர் திங்கே டிஐ பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டிஐ பிளாஸ்மிடுக்குள்ளே இந்த டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ என்ற ஒரு பகுதியை நீக்கிட்டு அதில் தான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டிருக்கோம். டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏனா என்னது மாற்றப்படக்கூடிய அந்த பகுதி, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த டி பிளாஸ்மிடும் சேர்ந்த இந்த அமைப்பை தான் ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அதில் கொஞ்சம் குழம்பாமல் நீங்கள் வந்து என்னது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா என்னது நம்ம அந்த wounded லைக் பார்ட் ஏரியாஸ் வழியாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடலாம் நம்ம செலுத்திட முடியும். ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு என்னது சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் முழுமையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா? குறிப்பாக டிஐ பிளாஸ்மிட் அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் என்ற பாக்டீரியா, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது டிஐ பிளாஸ்மிட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது டிடிஎன்ஏ என்ற பகுதி காணப்படுது. இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் டிடிஎன்ஏ என்ற பகுதி. டிடிஎன்ஏ நிறைய ஜீன்கள் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான டிசையர்டு ஜீனை நம்ம இதில் கொண்டு வந்து சேர்க்குறோம். டிசையர்டு நமக்கு விருப்ப ஜீன்களை நம்ம இதில் கொண்டு வந்து சேர்க்குறோம், இங்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். அப்போ சேர்ப்பதன் மூலமாக இதுதான் என்னென்னு சொல்கிறோம் ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஎன்ஏவை நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ்
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் மீடியேட்டடும் நம்ம போகலாம், டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரும் போகலாம், இன்டைரக்ட் மெத்தடுக்கும் நம்ம போகலாம். போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செல்களுக்குள்ளாக நாம் இதை செலுத்தும் பொழுது அந்த பண்பு இந்த தாவரத்துக்கு வந்து சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் மூலிமா என்னது எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ டிஐ பிளாஸ்மிடை கொண்டு நம்ம எப்படி செலுத்துகிறோம், கடத்தி முறைகளை கொண்டு எப்படி நம்ம இதை செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அக்ரோபாக்டீரியத்துக்குள்ளே இதை நம்ம செலுத்துவோம். அக்ரோபாக்டீரியத்துக்குள்ளே நம்ம செலுத்தும் பொழுது என்ன சார் நடக்குது அப்படின்னா என்னது இந்த அக்ரோபாக்டீரியத்துக்கும் இந்த தாவரங்களுக்கு இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதன் மூலயமா என்னது விருப்ப ஜீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவரத்துக்குள்ளே என்னது போகுது. ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எது காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபரில் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம வந்து என்னது பிடி காட்டன், குறிப்பாக பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன் என்ற ஒரு தாவரத்தினை பற்றி எனது முழுமையாக பார்ப்போம். அதில் என்னென்ன மரபணு மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க, என்னென்ன பண்புகள் இருக்குது, முதல்ல எந்த பிரச்சனைக்காக இந்த பிடி காட்டன் என்பது உருவாக்கப்பட்டது என்ற முழுமையான தகவல்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.